வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாஷர் 100 kg கெப்பாசிட்டி. இந்த மிஷினோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா பல்காக அரிசியை கையாளுறவங்களுக்காக இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஏர் மூலியமாக நீர்க்குமிழியில் ஏற்படுத்தி உள்ள அரிசியை சுழற்சி மூலமாக அது மேலே இருக்கிற அழுக்கு இது எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி. இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவான தண்ணியில் அதிக கொள்ளளவுள்ள அரிசிகளை நம்ம கையாளலாம். கம்மியான அளவில் பயன்படுத்துகிறப்ப நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்காது. ஒரு நாளைக்கு டன் கணக்கில் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுவுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு நிறைய தண்ணி செலவாகும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த இயந்திரத்தை வடிவமைச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வித் பிஎல்சி கண்ட்ரோலோட இருக்கும். பிஎல்சி கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேங்க் நிறையறதுக்கு உண்டான சாலினாய்டு வால்வை ஓப்பன் பண்ணும். அடுத்தது ப்ளோயர் ஆன் ஆகி உள்ள ஏர் அஜிடேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்கும். இது தண்ணியில் நீர்க்குமிழிகளை ஏற்படுத்தி அரிசியை நல்லா சுழல வைக்கும். அதனால் அரிசி மேல் பரப்பில் இருக்கிற தூசி, அந்த ஸ்டார்ச், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தண்ணியில் வெளியில் வந்துடும். ஒன்ஸ் டேங்க் நிறைஞ்சதுமே நமக்கு காற்று உள்ள தள்ளி நீர்க்குமிழி ஏற்படுத்த அந்த ப்ளோயர் ஆன் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி நிறைஞ்ச தண்ணி ப்ளஸ் அஜிடேஷன் ஆனதுக்கப்புறம் வர அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ப்ரெஷர் பம்பு எடுத்து திருப்பி மறுசுழற்சி பண்ணும். அந்த தண்ணி வேகமாக உள்ள அந்த தொட்டிக்குள்ளே இழுத்து தள்ளும். இது குறிப்பிட்ட வினாடிகள் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அது முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த தட்டியில் இருக்க தண்ணியை வெளியே ஏற்றும். அந்த மோட்ரு ஒரு மோட்டர் தான். அந்த மோட்ரு 2 வேலை செய்யும். ஒன்று தொட்டிக்குள்ள இருக்க தண்ணியை மறுசுழற்சி பண்ணும், இன்னொன்று தொட்டிக்குள்ள இருக்க தண்ணியை வெளியே. இது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். இது மாதிரி நம்ம அரிசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ நாம் இந்த பிஎல்சி கண்ட்ரோல் மூலம் கட்டுப்படுத்திக்கோ. அதை போட்டோம் அப்படின்னா ஆட்டோ மோடு இருக்குது, அதிலே மேனுவல் மோடும் இருக்குது. இது எது நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை பற்றி விலை விவரங்கள் வேறு எதுவும் தேவைன்னா எங்களை நேரடியாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.